கண்ட இடங்களில் அழைத்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிடம் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை விட்டு போய் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்த பிறகு அந்த அசுத்தாவி தங்குவதற்கு இடமில்லாமல் அலைந்து திரிந்து பிசாசானவன் ரசிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. இந்த ரசிக்கப்பட்ட மனிதன் 5 வருடம் கழிச்சு ஏதாவது ஒரு தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து தேவனை விட்டு விலகி தேவனுக்கு புறம்பாக சில பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்காமல் அவர் தேவனை விட்டு விலகி இருப்பதால் அவனை விட்டு போன அந்த அசுத்தாவி அவன் வீட்டை திரும்பி பார்த்து, அதாவது அவன் உள்ளத்தை பார்த்து வெறுமையாக இருப்பதை கண்டு தேவ பயம் இல்லாமல் இருப்பதை கண்டு பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு அவன் கூட இருந்த 7 ஆவிகள் அவனை விட மோசமான 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து அந்த உள்ளத்திற்கு போய் அவன் செய்யாத எல்லா பாவங்களையும் அவன் எல்லா பாவங்களையும் செய்து அவனை அப்படியே ஆண்டவர் கர்த்தருக்கு விரோதமான ஒரு மகனை அவனை பயன்படுத்துகிறது. இந்த வாழ்க்கை இந்த மோசமான வாழ்க்கை அவன் ஜெனரேஷன் வரைக்கும் வந்து இந்த வாழ்க்கையை வந்து சம்பவிக்கும் என்று கத்து சொல்லுகிறார். Praise the Lord. நான் வந்து ஆங்கிலம்ல பேசுவேன். So what I understand from this verse, from birth we are sinner. So the moment when we confess with our own tongue we are sinner, we'll kneel down and confess our Lord, our Christ as our Lord Savior. The moment when we receive Him as the Christ in our house, we will be a new believer. Then I believe that whenever we accept Christ in our house will be swept, decorated, and be a pleasant smell to our God. But however, we humans have the tendency to drift away from God. What we will do? கொஞ்சம் சர்ச்சுக்கு வர மாட்டோம், காலையில வந்து குழவா போடுவோம், அப்புறம் சர்ச் பத்தி மேனவர் பத்தி தப்பா பேசுவோம். So when this action comes into our house, the devil will bring 7 other spirits more worse than the first one to come and bring us into total darkness. And the moment when our house is filled with sin, filled with darkness, filled with shadows, we have no one to save us. But it's up to you. If you want to use the salvation, if you want to embrace the salvation, you kneel down and seek repentance. And then when you seek repentance, you tasted God's sweetness in your life. So youngsters and every one of you, please ensure that you kneel down and realize what you're doing in your life. Because life in here is temporary. It's all temporary. We have our home in the kingdom of God. That's where our house. We are the citizens of heaven. We are not from the world. So youngsters, when you realize you're a sinner, when you kneel down, pray for hours, break in spirit by praying in tongues, that's where you will see things differently. Amen. Yes, you will be hated. Yes, your friends say, because we know the truth that God is coming. He will save us and we will be free from this total of darkness. Amen. That's all from me. Thank you. சத்தமா ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சில ப்ரேயர் குறிப்பு இருக்கு. ஸோ அதோட நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அனைவரும் சத்தமா ப்ரே பண்ணுறோம்.
ஹalleluya 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 நன்றி சொல்லுங்க யார் சொன்னா யூத் கான்ஃபரன்ஸ் இதுதான் யூத் கான்ஃபரன்ஸ் கைகள் தட்டி தேவன் நன்றி என்ன ஆச்சுங்க இந்த நெருப்பு என்னாச்சு see we breaking all the order of service okay we want to see how the spirit of God move சத்திய காலத்திலேருந்து இப்படிதான் ஓடிட்டு இருக்கு அப்படிதானே உங்களுக்கு நீங்க உட்காந்து 14 வயசு அப்படி நெருப்பு மாதிரி ப்ரே பண்ணுவீங்க it is not something new 45 வருஷமா இப்படிதான் ஓடுது இந்த ஸ்டேஜ் பல தலைமுறையில எல்லாத்துக்குமே இப்படிதான் டீச் பண்ணி உருவாக்கிட்டு இருக்கோம் சிலது புத்தி கட்டு போவோம் சிலது எங்கேயாவது போய் மாட்டிக்கும் பல வருஷம் செஞ்சு திருப்பி வரும் சிலது வராமலே போயிடும் ஆனா இந்த தலைமுறை அப்படி இருக்காது இன்னும் அநேக இந்த தலைமுறை ஆவியானவர் நடத்துவாருன்னு நம்பிக்கையோடு வேலை செய்யும் தட்டி நினைக்கிறேன் நெருப்பு பறக்கும் நான் ஒண்ணுமே ரொம்ப பேசுறேன் என்னாச்சு சொல்லுங்க பாப்பா நீங்க தான் பேசணும் என்னாச்சு என்ன மாதிரி நெருப்பா பைபிள் எங்க பைபிள் அப்பா என்ன நினைக்கிறீங்க என்னவே பாரு எடுத்து மறுபடியும் வாசி என்ன என்னாச்சு நீங்க தான் பேசணும் உட்காரு என்ன அழகா உட்காந்து கேளுங்க ஹalleluya என்ன பைபிள் நெருப்பு படிக்கிறாங்க அவர் மறக்கடா என்னாச்சு பேசு என்னாச்சு ஏன் இந்த நெருப்பு நீங்க சொல்லுங்க என்னாச்சு என்ன நடந்துச்சு திடீர்னு நல்லா வந்து பைபிள் இப்படி பயங்கரமா படிக்கிறீங்க மெசேஜ் ஓடுது ப்ரேயர் ஓடுது கொஞ்ச நேரத்துல ஒரு சிலர்லாம் கை விட்டுட்டு சிலர் என்ன நடந்துச்சு நல்ல சத்தமா மைக் கொடுக்கடா சவுண்ட் கொடுக்கடா சத்தியமா என்னது தீர்க்க தரிசனமா சொல்றாரு சபையில எட்டாவது சொல்லு தைரியமா பேசுவோம் மனசுல படுத்த பேசு அப்ப இந்த நாட்கள்ல அநேக கிறிஸ்தவங்க அசுத்தாவில போயிட்டு இருக்காங்களா என்னாச்சு உன் பார்வை என்ன 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 தெரியுது ஏன் அப்படி திடீர்னு சொல்ற பரவாயில்ல எடுத்துக்கோ சொல்லு ஏன் அப்படி திடீர்னு சொல்ற சொல்லுங்க மனசுக்கு சொல்லுங்க ஏன் ஏன் அப்படி நினைக்கிற நிறைய பேர் சபைக்கு வரத நிறைய பேர் தடை பண்றாங்க வீட்டுல ஜெபம் பண்ண மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க அப்ப ரொம்ப பிசாசு பிடிச்ச ஆளுங்களா நான் சொல்லி கொடுத்து வந்து பேசுறப்பா நீங்க நான் ஒரு 3 நாள் அவளுக்கு ரிஹர்சல் பண்ணி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க நேற்று கொஞ்சம் கேர்ள்ஸ் நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் காஃபி குடிக்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் உருவாயிடுச்சு ஸோ இன்னைக்கு நீங்க நடத்துறீங்களா ஓகேட்டாளுங்க 4 பேர் நடத்துறேன் அடுத்தது பாய்ஸ் வரும் பாய்ஸ் டீ கொண்டு போவேன் அப்ப அவனுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியாது என்னன்னா ஏன் அப்படி சொல்றேன் ஏன் நம்ம மனசு அப்படி படுதோ அதான் மைக்குடி பைபிள் நான் பிடிச்சிக்கிறேன் பேசுறேன் அப்புறம் பேசுவோம் படிப்போம் சொல்லு பைபிள் இங்க வச்சிருக்கோம் என்ன மனசுல படுது சொல்லு ஏன் அப்படி சொல்ற தைரியமா பேசு ஒன்னும் கவலைப்படாது சொல்லு ஏன் அப்படி நினைக்கிறேன் நீங்க ரொம்ப பேர் பிசாசு பிடிச்சி இருக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க மைக் இருக்கு இப்படி அவளை ஜீப்புக்கு அனுப்பும் கொஞ்சம் மைக் நீ பாக்குற விதத்துல உன் வியூ அப்ப உன் வியூல உன் கருத்து விசுவாசமா இருக்க மாட்டாங்க
அப்ப ரொம்ப பேரு தேவனுடைய கையை விட்டுட்டு விசுவாசத்தை விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னு சொல்றியா? சரி, அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிற? இந்த மாதிரி ஜெபம் பண்ணி அவங்க உடைச்சி திரும்பி அப்ப நம்ம ஜெபம் பண்ணி அவங்க உடைச்சு திருப்பி கடவுளை போட்டுட்டோம். அப்ப நம்ம தான் ஜெபம் பண்ணணும். என் நிலைமையை பத்தி எத்தனை தலைமுறைக்கு நான் ஜெபம் பண்றது? என்ன கல்வின்னு அப்படிதான் முடியும். வேற என்ன செய்யலாம்? அவங்க என்ன செய்யணும்? என்ன செஞ்சா பாரு அப்பனா ரொம்ப கொடுத்து பூச்சிங்க எல்லாம். அப்ப கர்த்தருடைய கரத்தை விட்டுட்டு என்ன செய்யுங்க? பிசாசை கட்டி ஓடுதுங்க. அப்புறம் என்ன ஆகுது? தேவனுடைய நிறைய நிற்க மாட்டேங்கிறாங்க. பிஞ்சு உள்ளங்க எல்லாத்தையும் கவனிக்குது. தேவன் கிட்ட ஒழுங்கா நிற்க மாட்டேங்க. ஆடி ஆட்டம். உங்களுக்கு அப்படி இருக்கிறீங்க? வேற என்ன சொல்ல வருது? சாக்கு விட்டு வாங்க. உன் மனசுல என்ன படுத்த விட்டு வாங்க. நீதான் இன்னைக்கு பிரசங்கியாரு. அவரு பைபிள் படிச்சுட்டு சொல்லணும். மறுபடியும் படிச்சுட்டு சொல்லணும். இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்ணி மாற வார எண்ணத்தை கேட்கிறோம். என்ன திரும்புதுங்க? நீ பேச என்ன திரும்ப சொல்லு. என்ன வசனம்? மத்திய மாட்டாங்க திரும்பிங்க. எல்லாம் மூன்று பாருங்க. மத்திய பாண்டா 43 இருந்து 45 வரைக்கும் திருப்புதுங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அப்படின்னா என்ன ஆச்சு? இப்ப என்ன யார் சொல்றாரு? ஏசப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்ப நீ இது வரைக்கும் சொன்ன ஒரு நிலைமை தானே. மக்கள் எப்படி வாழ்றாங்க? பரிசுத்தாவின் நிலைமைதான் ஒழுங்கா இருந்துச்சுங்க. அப்படி என்னாச்சு? வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் என்ன சொல்லுவாரு? இந்தியாவை ரசிக்கப்பட்டு நல்லாதான் சபைக்கு வந்தான், நல்லாதான் வளர்ந்தான். அப்புறம் என்ன ஆச்சு? நல்லா எல்லாம் சுத்தமான பிறகு என்ன ஆச்சு? பைபிள் படிக்கிறது. பைபிள்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் ஜப வாழ்க்கை இல்ல. அப்புறம் சபையில ஒளிஞ்சு சபை ஒளிஞ்சு டிராமா பண்ணாதீங்களா? வெளியில டிராமா பண்ணி போட்டேன். சபை ஒளிங்க. அப்பா ஸ்தோத்திரம். இது முதல்ல எடுத்து சொன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை இருக்குன்னு சொன்ன. God is giving a lot of you warning. மனம் திரும்புங்க. ஒளிஞ்சு சப்ஜெக்ட்ல இல்லைன்னா தசவம் காணி கொடுக்கணும். இவன் ட்ரெஷரியில இருக்காளோ, இவன் அக்கௌண்ட் செய்யறாளோ, இவன் சொல்றது தசவம் காணி கொடுக்க மாட்டேன்றாங்க நீ நினைக்கிற. சரி இருக்கலாம் சொல்றோம். அப்ப வந்து பிசாசு வந்து இதெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் தேசம் விட்டு தூரமா போக பிசாசு வந்து அந்த உள்ளத்துல வந்து உட்காந்துருக்காங்க. தேவன் வந்து அவங்க அப்ப வந்து அந்த ஆள் வந்து தேவன் கூட ரொம்ப பிரியமா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி போறப்ப பிசாசு திரும்பியும் வந்து உட்காருவாங்க. தேவன் கூட இருக்கிறப்ப பிசாசு எல்லாம் போய்தான் வந்தான். அப்புறம் உலகத்தான் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒளிஞ்சு பண்ணும்போது ஆவியானவங்கள்ல பிசாசு வந்துருச்சா? இப்ப எப்படி வந்துச்சு? ஜோடிக்கப்பட்டு என்ன ஜோடிக்கப்பட்டுனா என்ன இருந்த இடத்துல பிசாசு வந்து பிசாசு வந்து அந்த உட்கார்ல 7 ஆவிகளையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து ஒருத்தன் 7 கூட பிசாசு கூட்டிட்டு வந்து உட்காருவாங்க. அம்மா ஐயோ. அப்புறம்
நெஞ்சிய காட்டு மிதி குடிகாரன் திரும்பி வந்தான். நெஞ்சி ஒரு போத்த அடிச்சவன் 7 போத்த அடிக்கிறான். நெஞ்சி ஒரு சிகரெட் பேக்கெட் குடிச்சவன் இப்ப தேவனை விட்டு போய் 7 பேக்கெட் அடிக்கிறான். அப்படிதானே சொல்ல வர? அப்புறம் அவனுக்கு மனம் திரும்பி தேவனுக்குள்ள வந்தாதான், அதோட தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு வந்தாதான் பிசாசு வந்து திரும்பி அவன் மனம் திரும்பி வந்தாதான் மறுபடியும் அந்த பிசாசு போகும். 7 முடிச்சிருக்க ஒன்னு தவிர என்ன நீ திடீர்னு என்ன பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? என்ன உண்மை கேள்வி என்ன சொல்லுங்க. என்ன இப்ப நீ தான் பிரச்சனை பண்ணீங்க? யார் சொன்ன அந்த மெசேஜ்? இந்த விளக்குறது சொல்லு, விளக்கு சொல்றீங்க வந்து சொல்லு. என்ன விளக்குறீங்க இப்ப இருக்கிறது? இப்ப என்ன ஜெனரேஷன் சொல்றீங்க? வேலைக்கு போறதுன்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இங்க வாழ்ந்து இப்ப வேலைக்கு போகுதுங்க. இல்ல உங்க மாதிரி இருக்கு இப்ப வேலைக்கு போகுது. ஓகே, எல்லாம் தெரிஞ்சுங்க. இப்ப எல்லாம் யூத்தா வாழ்ந்துட்டு வேலைக்கு போறதுன்னுக்கலாம். அந்த மாதிரி பீப்புள் தான் வந்துட்டு தேவனை விட்டு நிறைய விலகி போறாங்க. இப்ப இருக்கிற வாதி போறீங்க. அப்ப எங்க பழசுக்கெல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? சரி, ஓகே. உங்க ஜெனரேஷன் பேசுறீங்க. ஓகே. சோ அவங்க வந்துட்டு இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. சபைக்கு வர அலட்சியம், அந்த அலட்சியத்தாலதான் வேலைக்கு சபையில இருக்கும்போது சுச்சுப்பா இருந்தீங்க. இப்ப வேலைக்கு போனா நல்ல சோம்பேறி ஆயிட்டீங்க. அவன் அப்படி சொல்றான், நான் இல்லை. நீங்க வந்து கேஸ் ஸ்பீக்கர் அவங்கலாம் இருக்கு. நான் இப்படி பேசணும்னு நான் பிளான் பண்ணவே இல்லை. நடக்கிறத பார்த்தா நான் என் மன திருப்பி பக்கத்துல சோம்பேறின்னு சொல்லலாம். ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, கஷ்டப்பட்டு போறாங்க, அங்க போறாங்க, வேலை செய்யறாங்க, ராத்திரி தான் வர்றாங்க, கழிச்சு போய் வர்றாங்க. அவங்க நீங்க அப்படி சொல்லுவாங்க. 2 சர்வீஸ் நடத்துறதுல ராத்திரிக்கு அப்ப சாட்டர்டே நைட் வரனால சண்டே மார்னிங் வரனால அவங்க சொல்றான். அப்ப நீங்களா வந்து அப்படி வேலை தேட மாட்டீங்க. சபைக்கு அடுத்த நீங்க வாழ்ந்தோட சபைக்கு எதிராக இருக்கிற வேலைக்கு போக மாட்டீங்க. படிச்சு சர்க்கரை சண்டை ஆஃப் தான் தெரியுங்களோ? எல்லாம் எழுதி வச்சுங்க. எல்லாம் வச்சுக்கிட்டு நான் இங்க பணி வாங்கிருக்கேன். ஒழுங்கா பேசு. ஓகே. ரட்சிக்கப்பட்ட காலத்துல பரிசுத்தாவியானவர் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன ரட்சிக்கப்பட்ட காலத்துல அவங்க கிட்ட பரிசுத்தாவி அவங்களை விட்டு போய் பரிசுத்தாவியானவர் இடத்துக்கு வந்து அவங்க உள்ள வந்து அலங்கரிக்கப்பட்டு நல்ல ஒரு வெளிச்சமா இருக்காங்க. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்தோடனே மனதிற்கு வருக வித்தியா முதல்ல இயேசுவை ஏற்றுக்கிறீங்க. வந்தோடனே என்ன ஆயிடுது? இங்க இருக்கிற இருளெல்லாம் போயிடுது, பிசாசு எல்லாம் போயிடுது. பிசாசு எல்லாம் போனோம்னா உங்க உள்ள அழகா இருக்கு இயேசு இருக்கிற ஆலயம். அப்படி சொல்ல வரியா? சரி சரி. அந்த ரட்சிக்கப்பட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவங்க தேவனுக்கு விரோதமான ஒரு 5 வருஷத்துக்கு மேல தாங்குதுங்க இல்ல? ஒரு 5 வருஷம் நல்லா இருக்குதுங்க ரட்சிக்கப்பட்டு. ஒரு 5 வருஷம் ஆனோடனே அவங்க கையில தான் இருக்கு. தேவனை நம்பணுமா இல்லையா? 5 வருஷம் கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்தாலும் அப்புறம் பழைய குடிக்காத போயிட்டுங்க. தேவன் விரோதமான காரியத்தை செஞ்சு தேவனை விட்டு விலகி அவங்க விட்டு விலகி போறாங்க. அவங்க தேவனை விட்டு விலகி போறப்ப அவங்களை ஏற்கனவே விட்டு போன அந்த அசுத்தாவி அந்த அசுத்தாவி திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்து மீன்ஸ் அவங்க உள்ளத்தை வந்து பார்க்கும். பசுத்தாவில பசுத்தாவியான நம்மளை விட்டு போனது நம்ம உள்ள இருள் அடைஞ்சு பெருமையா கிடக்கும். அப்ப தேவனுக்கு ஒழுங்கா இல்லாட்டினா அசுத்தாவை கவனம் சொல்லுவாரு, பருப்பி பிசாசுகளுக்கு வந்து சொல்றீங்க. சோ அந்த அசுத்தாவை வந்து பார்த்தோம் கிடையாது. சோ அந்த அசுத்தாவி கூட இன்னும் அதை விட மோசமான அசுத்தாவி கூட்டிட்டு வந்தது. அதை விட மோசமான அவரை காட்டினா இன்னும் பவர்ஃபுல் 7 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அசுத்தாவி 7 ஆவியை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மனிதனுடைய உள்ளத்துல குடியிருக்கிறாங்க.
அவங்க ஒருத்தர் போய் 7 காவலை கூட்டிட்டு வந்துட்டாரு, வந்து போட்டுட்டாரு. அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்துட்டு மோசமாகும். கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை நிறைய செஞ்சு அந்த வாழ்க்கை வந்து தலைமுறை வரைக்கும் அந்த வாழ்க்கை இருக்கும். அப்ப அந்த 7 ஆவி வந்து தலைமுறைக்கு அழைச்சிடும். அப்படி புரிஞ்சுட்டு அப்புறம் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா யாராவது அவங்களுக்கு 7 பிடிச்சிருக்க அவங்க அதே வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. அப்ப இந்த 7 திருப்பி வந்துச்சு, அவங்க போய் உதவி செஞ்சு அவங்க அனுப்பி வந்துருவாங்க. அவங்களாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இப்ப தேவ சமூகத்துல உட்கார்ந்தாங்கன்னா அப்ப நம்ம இன்னும் உதவி செய்ய முடியாது, போய் காப்பாற்ற முடியாது. அப்ப அவங்களே அதை உணர்ந்து ஆண்டவரே நான் இந்திய காட்டில வேஸ்ட் ஆயிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மறுபடியும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே கதறி ஆண்டவருக்கு கூப்பிட்டு வரணும். நம்ம யாரும் போய் காப்பாற்ற முடியாது. ஓகே, இனிமே ஏதாவது சபையில இருந்து மறுபடியும் பாவத்துல இருந்து நாசமா போனா நம்ம போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் வருது. நானும் சொல்லி வரக்கூடாது. அதுங்களே அடிபட்டு உதப்பட்டு சிரிப்பா சிரிச்சு பிஞ்சு பிடாரி அடிபட்டு நொந்து தான் என்ன பண்ணுமா என்னவா அப்படின்னு நம்ம வாழை பிள்ளைங்க சொல்றாங்க. உண்மைதான், அது நடக்குது. காலப்போக்கில் நம்ம பார்க்கறோம், பிஞ்சு பார்த்து வருது. அப்ப நாங்க போய் பாசம் போய் வாங்க வாங்க சபைக்கு வாங்கன்னா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்புறோம் நம்பாதோம் அவங்க கையில தான் இருக்கு. இவங்க கையில அது அவங்களுக்கு தான் தெரியும். யாரு ரைட்டா இல்லையா? நீங்கெல்லாம் நானா தெரியும். அவங்க கையில தான் இருக்கு. ஒண்ணு சரியாயிவாங்க, ஒத்துப்பட்டுட்டீங்களா, அடிப்பட்டீங்களா, சரியாயிவாங்க. இல்லையா 7 வந்து பிடிக்கும், முந்தைய காட்டில வேர்ஸ்டா நாசமா போவீங்க அப்படின்னு சொல்றேன். கரெக்டா சொல்றேன். நாங்க என்ன செய்யணும்? நம்ம வந்து யங் பீப்புளுக்காக ப்ரே பண்ணணும். நம்ம பிள்ளைங்க கருத்து விட்டு போயிருச்சுன்னா, தூரமா போயிருச்சுன்னா எல்லாம் வரணும்னு சொல்லி முக்கியமா சொல்லணும் அப்படின்னு உங்க கேமரா சொல்றேன். சரி, இவங்க யாரும் வந்து பிளாக் பண்ணிக்கிறாங்க. மாதிரி கொடுங்க, அவங்க என்ன சொல்லணும் கேட்கல வழி கொடுக்கும். Youngsters, I mean, I get it like now modern days வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க. மாடர்ன் டேஸ் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனா they will must try find a way for God, because God find a way for us to repent. Wow. Fine. God find a way for us so that we can repent. It's a nice word. கடவுள் தன்னுடைய நேரத்தை கொடுத்து நம்ம மனம் திரும்பி அவர் அறிஞ்சு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லையா? ஏன் நீங்க மனம் திரும்பி நான் மனம் திரும்பி ஆண்டவரே சரியா அவர் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வர வேண்டியது. What I understand is when we from birth number 1 அப்படிங்கலாம் இந்த படம் தானே நான் ஏதோ அடாப்ஷன் எடுக்கல, எல்லாம் இங்க பிறந்ததுதான். So from birth வந்து நம்ம சீனா தான். ஆமா, பிறந்த மாதிரி சீனா தானே. பாஸ்டருக்கு பிறந்தாருன்னா, மெடிசனுக்கு பிறந்தாருன்னா, யாருக்கு பிறந்தாலும் பாவி தானே. ஆனா we one moment in our life God will break us down. வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரோட உடைப்பாங்க. That's a very important point. எங்கேயோ ஒரு இடத்துல அனுபவமா எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறதா நாங்க பட்டுக்கு உள்ள அந்த வயசுல நாங்க 7 ஆகிய துரத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்ல, விளையாட்டுங்களா நீங்க? So somewhere God has to break us. Break us. Okay. And that break is very big part. Break is very painful.
ஆண்டவர் உடைச்சானா தாங்க மாட்டேடி. அதே Painful than breakup. காதலிச்சு பிரேக் பண்றது வந்து அவளை வலிக்கிறதா? அவர் உடைச்சாங்க வச்சுக்கா. And the break, when we break down, then only we realize we are sinner. We are sinner, and then we kneel down and confess with our own And these tongue. are their terminology and their message. I have no time to train them on it. So அப்பனா somewhere நீ கடவுள்கிட்ட ஒண்ணு சரியாகணும்னா உடையணும். கத்த உடைப்பாரு. அவர் ஒட்டைச்சு என்ன சொல்றாங்க? காதல் பாய் ஃப்ரெண்ட் பிரிவதற்கு மேல வலிக்குமா? அவன் அந்த வழி வந்து பிரேக்கப் வழி இல்ல, பாய்ஃப்ரெண்ட் விட்டுட்டு போற வழி இல்ல, புருஷன் விட்டுட்டு போற வழி இல்ல, பொண்டாட்டி விட்டுட்டு போற மக்கள் விட்டுட்டு போற வழி இல்ல, அது வேற விதமான வழி. அவர் உடைச்சாருன்னா அந்த வழி யாரும் தாங்க முடியாது. So through that, when we confess, அப்ப அந்த உடைக்கும் போது we have to realize come back to God. we realize we come back to God. வந்து நம்ம மனம் திரும்பணும். Through repentance, we taste how mercy and sweet is. அந்த ஒட்டையும் போது ஒரு மனம் திரும்புதல் வருதுல்ல, அதுதான் இயேசு எவ்வளவு நல்லவர் என்று சுவைக்க முடியுமா? இயேசு நல்லவர் என்று சுவைக்க முடியும். இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா பேசுதே இல்ல. When God gave encounter with God, அதுதான் தேவன் நம் வாழ்வு பிள்ளைகளுக்கு சந்திக்கணும். அவங்க ஒட்டைச்சு தேவனிடத்துல வரணும். That's wonderful. Wow. And also, what I realized without God, I'm just a dust. இந்த வயசுல 20. 20 வயசுல எனக்கு தெரியுது கடவுள் இல்லாட்டினா நான் ஒரு தூசி. Because the word has to go into these young people. இந்த வாலிப பிள்ளைகளோட உள்ளத்துல அந்த வசனம் நிக்கிறதுனாலதான் நம்ம, அதனாலதான் நான் சொல்றேன், எப்போதுமே பிள்ளைகளுக்கு வசனத்தை கத்துக் கொடுங்க, சத்தியத்தை கத்துக் கொடுங்க. பிள்ளைகள் விழுவார்கள், ஆனா விழுந்தாலும் உடைந்து மறுபடியும் தேவனிடத்துல வருவார்கள். That's the beauty of it. So when we accepted Christ by in our house, Jesus mentioned in the Bible, this is our house. Idea. This is our house. This is our house. When we accept Christ, our house will be well decorated, will be pleasing for God. அப்ப ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வீட்டை சுத்தம் பண்ணி அழகா கிறிஸ்துமஸ்க்கு டெக்கரேட் பண்ணுவீங்களா, அது மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணணும். நம்மளாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெக்கரேட் பண்ற ஆளுங்க. மனசு எப்போதுமே டெக்கரேட் கரெக்டா இருக்கணும். But when we tend to in the world a lot, we go into the world problems a lot. உலகத்து உள்ளுக்கு போய் நீ அவங்க கூட சேர்ந்து ஆனீங்கன்னா பிரச்சனை நிச்சயம். So our house will be like open house together. நீ கடவுளை விட்டு பின்னாடி போய் தேவனோட காரியத்தில் உண்மையா இல்லாட்டினா, தேவனை விட்டு தூரமா தேவனை வச்சுட்டீங்கன்னா அவர் ஒரு தூரமா இருக்க மாட்டார். நீ அவரை தூரமா வச்சுட்டீங்கன்னா உன் வீடு வந்து ஓப்பன் ஹவுஸ். எல்லா வீட்டையும் ஓப்பன் ஹவுஸ் வச்சீங்கன்னா கண்ட நாய் வந்து போறோம். வீட்டை தாங்க வச்சுட்டு போற, ரோட்ல போற பூனை வந்து போறோம், ரோட்ல போற நாய் வந்து பார்த்துட்டு போவோம். குட்டினா காக்காவும் வந்து போறோம். நீ ஜன்னலை திறந்து விட்டுட்டு இறச்சி வச்சீங்கன்னா காக்கா எப்படி வந்து தூக்கிட்டு போகணும்னு தெரியாது. நான் பிரசனம் பண்ணல, சாரி. I'm inspired. And then when this house opened, security இல்ல. Then the first unclean spirit who went out of the house will bring 7 times more dangerous. அப்பனா ஆரம்பத்துல நமக்கு போன எல்லா கெட்ட பழக்கம் இப்ப என்ன செய்யுது? கத்தருடைய இல்லாட்டினா அது போய் இன்னும் 7 நாட்டத்துக்கு கொண்டு வரும். And that house will fill with darkness and everything. ஒண்ணு வச்சு அந்த காலத்துல நம்ம கத்தர் பயந்து வந்து ஏற்று பண்ணோம். இப்ப 7 வருதான். இதுதான் சும்மானுக்கு போல 7 நாட்டு சனியன். எல்லாம் நிச்சயப்பட்டு ஒழுங்கா வந்துட்டு அப்புறம்
மனம் திரும்பாம மறுபடியும் போய் வெளியில ஆடிட்டு இருந்தா இதான் சொல்லுவாங்க, இது யாரோ நாட்டு சனி. ஏற்கனவே ஒரு சனி போயிடுச்சு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப நம்ம ஆடுற ஆட்டத்தினால பரிசுத்த ஆவியானவர் விட்டு தூரம் போயிட்டு ஏழை நீ ஆழ ஒரு ஏழை கூட்டிட்டு வந்துருக்கு. And then when Barbie cannot save that person. ஒண்ணு இருக்கும் போதே உங்களை வச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். இப்ப விட்டுட்டு போனோன்னு 7 வந்து பூந்துருச்சு. நீ வர மாதிரி இல்ல, முடிச்சு உனக்காக. And it's up to them to feel convicted or they want to go with it. அந்த வசனம் உள்ளுக்கு இருந்து ஐயோ ஆண்டவரை விட்டு நான் தூரம் போக முடியாது, நான் அவர்கிட்ட வந்துடணும், அவன் மனம் திரும்பி வந்தா வாழ்ந்து, இல்லையா அதோட முடிஞ்சது உனக்காக. முடிஞ்சா மனம் திரும்பிங்களாடா, இன்னொரு ஆள் இருக்கு நீ ஒழிப்படி நாங்க விடுவோம். நீங்க என்ன வண்டி விடுறீ ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகம் விசுவாசமா இருக்கணும். எங்களுக்கு மறந்து போச்சு. ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்குது எப்படின்னு மறந்து போச்சியா ஐயா? எப்படி விசுவாசமா இருக்குதுன்னு மறந்து போச்சு. கிட்ட வந்து சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு. எப்படி நீங்களாம் பிறந்து வந்து எங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. பாருங்க மனம் திரும்பணும். அப்படின்னா என்ன எப்படிலாம் சொன்னா எனக்கு புரியாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். பாவம்னா என்ன எங்களுக்கு தெரியாது. பாவம் அப்பா இந்த மூஞ்ச பாரு, எல்லாம் பாவம் வழிய ஊர் வழியில முகம், இதுல இருக்கிற பாவம் நம்ம தப்புல செஞ்சு போல என்ன தப்பு? உங்க ரேஞ்சிலே சொல்லுங்க கேட்போம். ஏன்னா இதெல்லாம் அந்த ரேஞ்சில வந்ததுக்கு தான் இந்த அப்புறம் இன்னும் அதிகமா வந்து இயேசு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அந்த ரோட்ல போற நாய்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. ஒழுங்கா இயேசு கூட ஃப்ரெண்டா இருக்கு. மூஞ்சில பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்ட முன்னாலாம் போத கட்டிடும், இயேசு முன்னால போகப்பா, இயேசுவை பிடிச்சிங்கப்பா. நம்ம புது கேமராமேன் இருக்காரு. இன்னும் அதிகமா ப்ரே பண்றோம். ப்ரே பண்ணுங்க. அதற்காக இவ்வளவு என்ன இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் நேரமா ப்ரே பண்ணி போறீங்க. பைபிள் வாசிக்கணும். பைபிள் ஒண்ணு இருக்கு தெரியுமா? தெரியுமா? எத்தனை பேருக்கு பைபிள் தான் தெரியாது? பைபிள் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ரட்சிக்கப்படும்போது உங்க கையில எல்லாம் பைபிள் கொடுத்தாங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு பைபிள் கொடுத்தாங்க? நியூ டெஸ்டமென்ட் கொடுத்தாங்க. அது சாமி படம் பின்னால வச்சுட்டீங்களா? எப்படி? எத்தனை பேர் முன்னாடி பைபிளாவது இருக்கு? அப்பா நாங்க அரசியல பாத்துட்டு இருக்கோம். சரி, இன்னும் அதிகமா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். பைபிள் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 10 சாப்டர் வாசிக்கிறோமா? 10 சாப்டர் வாசி ஆகணும். ஓகே, நான் மனம் திரும்பி 10 சாப்டர் வாசிக்கிறேன். ஓகே. அப்புறம் ஊழியக்காரங்களோ இல்ல அப்பாவோ யாராவது நம்மள கரெக்ட் பண்ணா அது ஏற்றுக்கணும். வர மாதிரி இருந்துச்சு தண்ணி. ஊழியக்காரன் சொல்றத தயவுசெய்து கொஞ்சம் கேளுப்பா. ஊழியக்காரன் வந்து கண்டிச்சா திரும்பிட்டு போயிடாதுங்க. அதனால வந்து நம்ம ஊழியக்காரன் ஏசா கண்டு கச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் என்ன சொல்ல வர்றாரு? நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இஸ் a prophetic, it's a prophesy. அதனால வந்து நம்ம இன்னும் அதிகமா வந்து இயேசுவிடத்துல வளர்ந்து அவருக்காக வந்து நிறைய கொடுக்கணும். இவங்கிட்ட மாறு எடுக்கிறீங்களா? முடியல சொல்றோம். இனிமே டைம்ஸ பத்தி நம்ம யூத் தான் பேசுவாங்க.
எப்பயாவது பாஸ்டர் டைல்ஸை பத்தி பேசுறோம்னா கிஃப்ட் ஏற்றி விட்டுருங்க. அவங்க டைல்ஸை பத்தி பேசுவாங்க. ஏன்னா கொடுக்கறத பத்தி அவதான பேசுறாங்க. நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க உங்களுக்கு வேலை குறைக்கிற பாஸ்டர், நீங்க அடுத்த போன் அவங்க கையில கொடுத்துருங்க. நம்ம கத்தல் கொடுத்தாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன கொடுத்துருக்கு? தஸ்மபாகம் ஆஃபரிங். ஓகே. நம்ம கத்தருக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஓகே. இது நான் சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி நினைச்சு போகுதுங்க. கத்தை விட்டு தூரமாயும் போகக்கூடாது. கத்தை விட்டு தூரமாயும் போகக்கூடாது. போங்க, கத்தரை விட்டு போங்க, ஆனா தூரமா போயிடாது. என்ன சொல்ல வர்றாங்கன்னா போகக்கூடாது, கத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நீ சொல்றது பார்த்தா சட்டத்துல போவீங்க கத்தரை விட்டு, ஆனா கொஞ்சம் தூரம் போயிடாதுங்க. போய் அவங்க கூப்பிட தூரத்தை நில்லுங்க. ஹலோ, அவங்க கூப்பிடுற தூரத்துல நில்லுங்க. அப்ப சத்தமாக கேட்டு திரும்பி வந்துருவீங்க. கூப்பிட்டா கேட்காத தூரத்துக்கு போயிடாதீங்க. அந்த 7 நாள் உங்களை காப்பாற்ற முடியாம சொல்றீங்களா? சரி, டோட்டலா நாங்க என்ன சபைக்கு நீங்க என்ன ஃபைனலா சொல்றீங்க? சொல்லுங்க. ஃபைனலா இப்ப நாங்க என்ன செய்யணும்? கம்யூனிகேஷன் நம்ம சேர்ச்சு ஒரு வாழ்க்கை இருக்காங்க. ஃபைனலா நாங்க என்ன செய்யணும்? நாங்க மனம் பெறுவோம். கடைசி வரைக்கும் இந்த சபையிலே இருந்து ஊழி செய்யணும். மறுபடியும் சத்தமா சொல்லு. கடைசி வரைக்கும் இந்த சபையிலே இருந்து பிறந்தாலும் இங்கதான் பிறக்கணும், செட்டாலும் இங்கிருந்து தாங்க போகணும். பிறப்பும் இறப்பும் எல்லா காரியமும் உன் குடும்பம் உன் பிள்ளைகள் இங்கதான். அதெல்லாம் நீங்க சொல்ல வரீங்க. ஃபைனலா நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? அவ்வளவுதான் சர்வீஸ். நாங்க மனம் திரும்பி ஜபிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். தேவனுக்குள்ள நிலையா நின்று தேவனுக்குள்ள நிலையா நிலை ஆடாது. ஏனோ தானும் வாழ்ந்த இயேசுக்குன்னு வாடு இல்லை நாசமா செத்து போற அப்படி இல்லையா? வாழ்ந்தா இயேசுக்கு நிலையா வாழு. ரைட்டா? பொரிசு இருக்கும். அவ்வளவுதான். அந்நிய பாஷையில ஜாம் பண்ணுங்க, கண்ட பாஷையில ஜாம் பண்ணாதீங்க. நீங்க மலையாளத்துல ஜாம் பண்றீங்க, இங்கிலீஷ்ல ஜாம் பண்றீங்க, பஞ்சாபில ஜாம் பண்றீங்க. அந்நிய பாஷையில ஜாம் பண்ணுங்க. இன்வெஸ்ட் இந்த தேவ ராஜ்யத்துல வெதை அவ்வளவுதான். நிறைய ப்ரே பண்ணி நிறைய வாலிப பிள்ளைங்களை இந்த சபைக்கு கொண்டு வர நல்லா ப்ரே பண்ணி அநேக வாலிப பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வரணும். நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நம்ம எந்திரிக்க போறோம். நீ சொன்னதை சொல்லு, நம்ம ப்ரே பண்ணுவோம். நீ சொன்னதை சொல்லு. நீங்க 4 பேரும் நீங்க சொன்னது ஒண்ணு சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். லைஃப் பாக்குறவங்க மனம் திரும்பட்டும், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். இதுதான் யூத் ரிவைவல். எல்லாம் எந்திரிச்சிருப்போம். அல்லேலூயா. சரியா? கைகளை உயர்த்துவோம். இப்ப மறுபடியும் போகணும்னா சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு கிருபையை பெற்றுக்கொள்வோம். சீக்கிரம். ஓகே, சொல்லு. சபையில எல்லாம் நிலையா நிக்கணும். நம்ம பிள்ளைங்க நிலையா நிக்கணும். ஏனோ தானோட வாழக்கூடாது. கைகளை தூக்கி தேவன் நினைச்சிருக்காரு. ஒவ்வொரு வாழ்வு
அநேக நல்ல அந்நிய பாஷை நம்ம வாலிய பிள்ளைகள் நம்ம குடும்பத்துல நடுவிட்டு ஜபத்துல அந்நிய பாஷையில அதிகமா வல்லமையா ஜபம் பண்ணுகிற வாலிபர்கள் எழும்ப வேண்டும். அதுக்கு ப்ரே பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லீகாபா ஷாபா காபா 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 அந்நிய பாஷையில அபிஷேகம், அந்நிய பாஷையில அபிஷேகம். வாலிய பிள்ளைகள் அந்நிய பாஷையில அபிஷேகம். young people pray in tongues. Come on, young people pray in tongues. Ora baka shema kaaba 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 kaaba. Leka baka shema kaaba 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 kaaba. Ori baka kaaba kaaba shema kaaba kaaba. Jesus, Lord, I pray every youngsters, Lord Father, should reveal, Lord Father, break in spirit, Lord Father, break in tongue, Lord Father, Lord Father, allow them to break, Lord Jesus, to see, Lord Father, your sweetness, Lord Father, to see they are sinner, Lord Father, to break, Lord Father, to repent, Lord Father, for the darkness, Lord Father, Lord Father, allow, Lord Father, for youngsters to have, Lord Father, the need, Lord Father, the urge, Lord Father, the eager, Lord Father, to pray in tongues, Lord Father, Lord Father, I pray, Lord Father, in the name of Jesus, Lord Father, in the name of Jesus, Lord Father, I pray every youngsters, Lord Father, pray in tongues, Lord Father, for hours, Lord Father, to see your voice, Lord Father, to hear your voice, Lord Father, let them break, Lord Father, like a woman in labor, Lord Father, let them pain, Lord Father, to them, Lord Father, to realize, Lord Father, we are the citizens of heaven, Lord Father, Lord Father, I pray, Lord Father, youngsters, let them mental when they are, Lord Father, to invest in the kingdom, Lord Father, so they will not lose their seat in the heaven, Lord Father, I pray, Lord Father, let them, Lord Father, recover from whatever they're doing, Lord Father, it's never too late, Lord Father, it's never too late, Lord Father, for them to repent, Lord Father, to seek you, Lord Father, in the darkness, Lord Father, Lord Father, I pray every youngsters all over the world, Lord Father, all over Malaysia, Lord Father, that one moment in their life, Lord Father, to kneel down, Lord Father, to confess their sin, Lord Father, to confess that Christ is our Lord Savior, Lord Father. Jesus, I pray, Lord Father, for every member here, Lord Father, to be courage, Lord Father, to be bold, Lord Father, to be brave, Lord Father, to bring more youth, Lord Father. Lord Father, it's painful to see the youth suffering, Lord Father, to be far away from God, Lord Father. Lord Father, doesn't matter, Lord Father, but I pray, Lord Father, one moment in their life, Lord Father, to kneel, Lord Father, to break in tongues, Lord Father, and confessing their sins, Lord Father. I pray, Lord Father, in Jesus' name I pray. வாலிப பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்கும் இந்த சபையில இருந்து ஊழியம் செய்யணும். வாலிய பிள்ளைகளை எழுப்பி அநேக வாலிய பிள்ளைகளை எழுப்பி ஊழியம் செய்யணும். பிரைஸ் எல்லாம் ஓகே ஜெபம் பண்ணுவோம். சபையை தேடி வர்றதுக்காக ப்ரே பண்ணுவோம். அநேக வாலிப பிள்ளைகள் சபையை தேடி வரும். ஓடி போனதுலாம் திரும்பி வருமா வேண்டாமா? மனம் திரும்பி வரலாம். புதுசா வர இருக்கட்டும். சிலரு தேவனை விட்டு தூரமா போனதுங்க எங்கெங்கெல்லாம் சிக்கி கிடக்குங்களோ காலம் வரணும் அவங்களும்
மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளார வரணும். ஹalleluya. அதெல்லாம் செய்து நம்ம ஜெபமா. ஓகே கம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Ika baba baba shika baba baba ika baba baba shika baba baba kasaba baba 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 oh mama baba ஒவ்வொரு வாசல்களின் அப்பா யாரெல்லாம் இருளை தேடி போகிறார்கள் ராஜா, யாரெல்லாம் எனக்கு விரோதமான பாவங்களை செய்கிறார்கள் ராஜா, அப்படியே நீர் அவர்களை தொடுபடியா சுடுகிறவர்கள், நீர் ஒவ்வொருத்தரும் தொடுபடியா சுடுகிறவர்கள், யார் வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானம் இல்லையோ ராஜா, யார் வாழ்க்கையில ராஜா அந்த சண்டை சச்சரவு இருக்கிறதா அவர்களை எல்லோரும் எங்களுக்கு காண்பிக்கும்படியா சுடுகிறவர்கள், ஒவ்வொருத்தரும் ராஜா நீர் எங்களுக்கு காண்பிக்கும்படியா சுடுகிறவர்கள், அப்பா அந்த சுவிசேஷத்தை சொல்லி ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா, அநேக வாழ்வ பிள்ளைகள் எடுத்து சொல்லி ராஜா அவர்களை சபையில் கூட்டிட்டு வந்த ஆண்டவரே, அப்படியே ராஜா கடைசி வரைக்கும் நிலை நிற்குவரே, அப்படியே நீங்க அப்படிப்பட்ட ஒரு தரமான வாழ்வ பிள்ளைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, சபையை கொடுத்து ராஜா வாழ்வ பிள்ளைகளா நிலை நிற்க ராஜா, அப்படியே நீங்க எங்க வாழ்வ பிள்ளைகளை தாங்க, நீங்க எங்க வாழ்வ பிள்ளைகளை தாங்க அப்பா நாங்கள் அவர்களுக்கு உதாரணமா இருக்கிறது அவர்களை உண்மை நம்பி வளர்த்து செய்ய Amen.